சில நேரத்தில் வேற புறஜாதி மக்கள் கூட இந்த இடத்தை எடுத்து வச்சுட்டு, நீங்க ஆண்டவர் வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் இரக்கமுள்ளவர்னா சொல்லிங்கல்ல, இப்படியா பதில் சொல்லணும்? இப்படி இயேசு பேசுவாரா? அப்படின்லாம் டிபேட் எல்லாம் பண்றாங்க இந்த வேத பகுதியை எடுத்து வச்சு. ஒரு கடினமான வேத பகுதி. ஆனால் ஆழமா சிந்திக்கணும். ஆண்டவர் எங்கேயும் முரண்படுகிறவர் அல்ல. ஆண்டவர் யாரையும் கேவலப்படுத்தணும்னு நம்பிக்கை உள்ளவரும் அல்ல. அப்ப ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என்ன பேசினார்? அவர் அவளை நோக்கி என்ன சொல்றார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. சரி, இந்த மார்க்ல இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா தெளிவா புரியும். 27வது வசனம் வாசிங்க. மார்க் 7:27 வாசிங்கம்மா. நல்லது அல்ல என்றார். நல்ல கவனிங்க. இப்போ நீங்க இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை வாசி பார்க்கும்போது சில சம்பவங்கள் 4 சுவிசேஷ நூல்களிலும் எழுதப்பட்டிருக்கும். அது தெளிவான அர்த்தத்தை புரியணும்னா நீங்க 4யுமே படிக்கணும். அப்போதான் எந்த காண்டஸ்டோடு அந்த சம்பவம் நடந்தது நமக்கு தெரியும். இப்ப முதல்ல வாசம் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல அப்படின்னு முடிஞ்சிருது. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படின்னா, திருப்தி அடைந்த பிறகு நாய்க்குட்டிகளுக்கு போடலாம். நம்ம வீட்டில் பப்பீஸ் வளர்ப்போம் இல்லையா? டாக் எல்லாம் வளர்ப்போம். சிலர் வளர்ப்போம், சிலர் வளர்க்க மாட்டோம். அது கிடக்குது நாய் அப்படின்னு விட்டுருவோம். நாம சாப்பிட்ட பிறகு போடுவோமா? அது நல்லா திருப்தி அடைந்து சாப்பிட்ட பிறகு நாம சாப்பிடுவோமா? நாம சாப்பிட்ட பிறகு மிச்சம் மீதி இருந்தா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். நாய் தானே. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகள் நாய் திரும்ப நாய்க்குட்டிகளுக்கு போடலாம். இந்த எப்படியுமே இந்த 2 காரியங்களை நம்ம தியானிச்சாலும் ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தைகள் கொடூரமாகத்தான் இருக்கிறது போல தோன்றும். ஆனா அவளை பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் இவளுடைய விசுவாசம் எந்த லெவல்ல இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில கூட ரொம்ப தாமதம் சில காரியத்துல வருதுன்னா நம்முடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லு, திராணிக்கு மேலாக நம்மளை என்ன பண்ண மாட்டார்? சோதிக்க மாட்டார். அவளுக்கு என்ன திராணின்னு தெரியும். ஏன் தெரியும்? அவளுக்கு திராணி ஜாஸ்தி. அவ எவ்வளவு சொல்லியும் போக மாட்டா. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அதுதான் தேவனை பற்றிய அறிவு அவளுக்கு இருந்தது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும் இல்ல? யோபுக்கு அந்த அறிவு இருந்தது. யோபு என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் என்னை அடித்து காயத்தை கட்டுக்கிறார், காயப்படுத்தி கட்டு போடும் தகப்பனே. இது யார் சொல்றா? யோபு சொல்றாரு. அவருக்கு தெரியும், அவர் என்ன காயப்படுத்தினாலும் எனக்கு கட்டு போடுறவர் அவர் தான். என் அப்பா பத்தி எனக்கு தெரியும்டா. நான் தப்பு பண்ணும்போது அடிப்பாரு, ஆனா என்ன அப்படியே கை கழுவி விட மாட்டாரு. என் அம்மா பத்தி தெரியும், என்ன திட்டுனாலும் எனக்கு சோறு போடுறது அம்மா தான். அறிவு, பிள்ளைங்களுக்கு பெற்றோரை குறித்த அறிவு இருக்கும். அதே போல இந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவரை பத்தின அறிவு இருக்கு. ஆண்டவர் எதற்காக இதை சொல்லியிருப்பார்? என்ன நிச்சயம் அவரை தேடி வந்துட்டேன், கைவிட மாட்டேன். ஏன்னா ஆண்டவருக்கும் அவளை குறித்து தெரியும். நல்ல கவனிங்க, இயேசுவை குறித்து நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியும், தெரியும். ரொம்ப பலவீனமான விசுவாசத்தில் தளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிடும். ஏன்னா அதுகளுக்கு அந்த அளவு தான் தெரியும். புறஜாதி மக்கள் சிலர்லாம் வருவாங்க, ஆண்டவரை பற்றி கொஞ்சம் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டா மனமிறங்கி அற்புதம் செஞ்சிருவார். சில நேரத்தில் நல்ல கர்த்தரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜபத்துக்கு தாமதம் இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை என் சமூகத்தை விட்டு ஓடவே மாட்டா, என் பிள்ளை என் சமூகத்தில் இருப்பா, அவளுக்கு நான் இறங்குவேன்னு அவளுக்கு தெரியும். அவளை நான் எவ்வளோ காக்க வைக்கிறேனோ அவளுக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பா கிட்ட நான் சின்ன வயசில் என்ன கேட்டேன்னா, சைக்கிள் கேட்டேன். என்னப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்க, சைக்கிள் வாங்கி தாங்கன்னு கேட்டேன். அப்பா சொன்னார், டே இன்னைக்கு உனக்கு சைக்கிள் வாங்கி தந்தேன்னா எனக்கு இவ்வளோதான் காசு இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தருவேன், ஒரு வருஷம் பொறுத்துக்க புதுசாக பெஸ்ட்டாக வாங்கி தரேன். நான் உடனே சொன்னேன், எனக்கு புது சைக்கிளே போதும், ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு பழசு வேணுமா புதுசு வேணுமா? அதுக்காக ஆண்டவருக்கு
உடனே நல்லது செய்ய முடியாது திராணி. ஏன் தகப்பனு கூட ஆண்டவர் நான் ஒப்பிட்டு பேசல. ஆனால் சாதாரணமாக நம்முடைய தகப்பன்மாரே சில காரியங்கள் நம்மளை வெயிட் பண்ணும்போது, என் பிள்ளை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருச்சே, என் பிள்ளைக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கும் போது, என் பரம தகப்பன் நான் வெயிட் பண்ண ஒன்னொன்னு எனக்கு பார்த்து பார்த்து செய்வார். தாமதமாகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்க வெயிட் பண்ண தரம ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தரமான ஆசீர்வாதத்தை தரும். அது வேலை காரியமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு சந்ததியின் ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, பெஸ்டா தருவா. அன்னாள் காத்திருக்கிறாள். எங்கெல்லாமா ஓடுறா. ஏன் அந்த தாமதம் என்றால், சாமுவேல் சாதாரண மனுஷன் இல்ல. சாமுவேல் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி. அவளை பெற்றெடுக்கணும்னா கொஞ்சம் தாமதம் வரும். யோவான் ஸ்நானனுடைய தாய் தகப்பன் தாமதமாகுது, வயசு போயிருச்சு, இனிமேல் குழந்தை பிறகுமா தெரியாது. ஏன் அந்த தாமதம்? பைபிள் சொல்லுது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் யாரும் கிடையாது. அதுதான் அந்த தாமதம், அதுதான் அந்த குவாலிட்டி, தரம். கானானிய ஸ்திரியை பத்தி கர்த்தருக்கு தெரியும். அவ தாமதமானாலும் போக மாட்டா. அவ என்னை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிற அறிவு சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார்? அப்பம். ஏன் இந்த அப்பத்தை பத்தி கர்த்தர் பேசுறார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது ஜீவ அப்பம். சொல்லுங்க. இயேசு சொன்னார், நானே. இந்த ஜீவ அப்பம் எங்கிருந்து இறங்கி வந்தது? வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இந்த அப்பத்தை, இந்த பிரெட்டை சும்மா சாதாரணமா எல்லாரும் எடுத்துட முடியாது. இன்னைக்கு இயேசுவை பார்த்தீங்கன்னா, இயேசுவை அப்ரோச் பண்ற சில மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதாரணம் தாங்க. சர்ச்சிக்கா சும்மா வந்து கொஞ்ச நேரம் பாட்டை கேட்டுட்டு கொஞ்சம் பண்ணிட்டு போயிடும். உதாசீனப்படுத்துறாங்க. நம்ம ஆராதிக்கிற ஜீவ அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்னா, ஆமே, நம்மளால நினைச்சு கூட பார்க்காத, நெருங்க முடியாத இடத்துல இருந்தவர் எனக்காக இறங்கி வந்தார். அவருடைய மாம்சத்தை பிட்க எனக்காக விட்டு கொடுத்தார். அடிக்கப்பட எனக்காக விட்டு கொடுத்தார். எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். பைபிள் சொல்லுது, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எந்த அப்பம்? இயேசு என்ற அப்பம். ஹல்லேலூயா. கரம் உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்பத்தை வச்சு 2 இடத்துல அற்புதம் செய்வார். 5000 பேருக்கு போஷிப்பார், 7000 பேருக்கு ஒரு இடத்துல போஷிப்பார். இந்த 2 நிகழ்வையும் பார்த்து, ஒன்று யூதர்களுக்கு நடுவில் நடக்கும், இன்னொன்று புறஜாதி நடுவில் நடக்கும். இதெல்லாம் சிம்பாலிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஆமா, யூதர்களின் ரட்சிப்புக்காகவும் தான் கர்த்தர் வந்தார். அதே நேரத்தில் புறஜாதிகளுக்காகவும் கர்த்தர் வந்தார். 100க்கு அதிபதியுடைய மகனுக்கு அற்புதம் செய்யும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இஸ்ரவேலுக்கு உள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, ஒருத்தனை போனா போறான், வானா வரான், எனக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கு, ஆனாலும் நீர் என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்லும், வீட்டுல பலவீனத்தோடு கிடக்கிற என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும். இந்த கானானிய பெண்ணாது தன்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ண வந்தா. ஆனா 100க்கு அதிபதி யாருக்கு ஜெபம் பண்ண வந்தாரு? வேலைக்காரனுக்கு. எப்படி இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஆமே. நம்ம பொறுப்பு, நம்ம கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணுங்க. நம்ம ஜெபம் பொறுப்புள்ள ஜெபமா இருக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா ஜெபம் பண்ணணும், நம்முடைய சொந்தக்காரங்களுக்கா ஜெபம் பண்ணணும், கூடி பிறந்தவங்களுக்கா ஜெபம் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கா டெய்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அங்கேயும் சொல்றாரு, எல்லாருக்கும் முன்னால சொல்றாரு சாட்சியா, என்னை பின்பற்றிட்டு வாரீங்களே இஸ்ரவேலர்களே, உங்களுக்குள்ள கூட இவனுக்குள்ள இருந்த விசுவாசம் கிடையாது. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் இங்க இருந்து ஒரு வார்த்தையை சொன்னா அங்க ஒரு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இந்த பெண் கூட அவள் மகளை தன்னோடு அழைத்து வரவில்லை. அதற்கு வேத ஆதாரம் இருக்கிறது. வீட்டுல பிள்ளைய போட்டுட்டு வந்திருக்கிறா. என் பிள்ளை பிசாசுனால அவதிப்படுற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாது, பிள்ளைகள் முந்தி சாப்பிடட்டும். வேதம் சொல்லுகிறது. இந்த பதில் வந்த பிறகும் அவ என்ன சொல்றார்? மெய்தான் ஆண்டவரே,
அப்படின்னா அவன் என்ன ஒப்புக்கொள்றான்னா ஆமான்னு ஒப்புக்கொள்றாங்க. நல்ல கவனிங்க, இந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம். இதை தெளிவா புரியாததுனால தான் எல்லாரும் இயேசு செஞ்சது தவறுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. புறஜாதி மக்கள், வேற மதத்தை பின்பற்றுவங்க, இயேசுவை வேண்டுமென்றே குற்றம் சாட்டுகிறவர்கள், இயேசு ஏன் நாயின்னு சொன்னாரு? சொன்னதற்கு பதில் அவ சொல்றா, ஆமாண்டவரே மெய்தான், நீர் இஸ்ரவேலின் ராஜா மெய்தான், நீ தாவீதின் குமாரன் தான் மெய்தான், தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் மெய்தான். அவ விடல, அவ சொல்ற ஆனாலும் மெய்தான் ஆண்டவரே. ஆமா, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. என்ன சொல்றாருன்னா, முதல்ல ரட்சிப்பு இஸ்ரவேலருக்கு தான். இது ரொம்ப ஆழமான சத்தியம் பாருங்க. இது போதிச்சுட்டே இருக்கலாம். ஆமாங்க, ஆமா ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலில் தான் வந்தீர், நீர் ஆபிரகாமின் சந்ததியில் தான் வந்தீர், 100% உண்மை. தாவீதின் வம்சத்தில் தான் பிறந்தீர், இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஊழியம் செய்கிற உண்மை. யூதர்கள் தான் உங்களை கொலை செய்ய போறாங்க உண்மை. ஆனா அதுக்கு பிறகு ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும் இல்ல, அதை தாண்டி புறஜாதிகளுக்கும் வரும். அந்த பார்வை அவளுக்கு இருந்துருச்சு. கானானிய ஸ்திரீ சாதாரணமா ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போனோன்னு வரல, சும்மா ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு போனோன்னு வரல, சரியா கர்த்தர் அறிஞ்சு வந்தா. அந்த அறிவு கர்த்தருக்கு தெரியும். இவளை துரத்தி விட்டா கூட போக மாட்டா, ஏன்னா நான் யார் என்பது அவளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவ என்ன சொல்றா, ஆமாண்டவரே, எஜமான் சாப்பிடுகிற அந்த துணிக்கு கீழே விழும்போது நாய்க்குட்டிகள் சாப்பிடு, எனக்கு அது போதும், அது போதும், அது போதும். திரும்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, கவனிங்கள். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 15:28 வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. அந்நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள். எங்க சொஸ்தமானான் பைபிள் சொல்லுது? 29வது வசனம், மார்க் 7:29 வாசிங்க. மார்க் 7:29. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு